டிட்வா புயல் எதிரொலியால காரைக்கால்ல மின்கம்பம் சாய்ந்து படகு சேதமடைஞ்சிருக்கு. அந்த காட்சிகளை நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய நிலவரங்களையும் நம்ம கேட்டு பெற இருக்கணும் நேயர்களே. அங்க இருக்கக்கூடிய காட்சிகளை முதல்ல பார்க்கலாம். விவரங்களோட செய்தியாளர் அந்தோணிராஜ் இணைஞ்சிருக்காரு, பேசலாம். அந்தோணிராஜ் வணக்கம். நம்ம பார்க்கிறோம், அதாவது அங்க மின்கம்பம் படகு மேல சாஞ்சிருக்கக்கூடிய காட்சிகளை, அந்த மின்கம்பத்தை எடுத்துட்டாங்களா, இந்த படகுனுடைய உரிமையாளர் என்ன சொல்றாங்க, மேலும் காரைக்கால தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரம் என்னவாக இருக்கிறது? அந்தோணிராஜ் வணக்கம். அதாவது வங்கக்கடலில் உருவாகியுள்ள புயல் காரணமா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் நாகப்பட்டினம் மாவட்ட துறைமுகத்தில் 5ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மீனவர் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள 27 மீனவ கிராமத்திலும் கரையோரத்தில் அதாவது படகுகளும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நாகை மாவட்டம் கீச்சாங்குப்பம் பகுதியில் மின்கம்பங்கள் சரி செய்யும் பணியில் மின்துறை ஊழியர்கள் ஈடுபட்டனர். அப்போது காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுவதால் இரும்பு மின்கம்பம் திடீரென்று சாய்ந்து வைப்பர் படகின் மீது விழுந்து நொறுங்கியது. காற்றின் வேகத்தால் 10 அடி உயரத்துக்கு சென்று என்ஜின் சேதமானது இந்த படகு. இது பாத்தீங்கன்னா இளமுருகன் என்பவருக்கு சொந்தமான வைப்பர் படகில் என்ஜின் உடைந்து சேதமானது. அவர் உடனே அதை அப்புறப்படுத்தும் பணியில் தற்போது மின்துறை ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். அதாவது பல ஆயிரம் மதிப்புள்ள அந்த படகுகள் சேதமடைந்துள்ளதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தற்போது இந்த காட்சிகள் வெளிவந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி அந்தோணிராஜ். தொடர் கனமழை காரணமாக பல்வேறு இடங்களும் ஒரு பக்கம் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது, மற்ற இடங்கள்லாம் மரங்களும் மின்கம்பங்களும் சாய்ந்து விழக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில நம்ம காரைக்கால படகு மேல மின்கம்பம் சாஞ்சு இந்த படகு சேதமடைஞ்சிருக்கக்கூடிய காட்சிகளையும் அது தொடர்பான தகவல்களையும் நாம பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட்.